வணக்கம். ஒரு மனிதனை அவனுடைய பதில்களை வச்சு எடை போடாதீங்க, கேள்விகளை வச்சு எடை போடுங்க அப்படின்னு பிரெஞ்சு எழுத்தாளரும் தத்துவவியலாளருமான வால்டேர் சொல்லியிருக்காரு. எப்பவுமே நம்ம ஒருத்தவங்களுடைய தோற்றத்தை வச்சு அவங்கள நம்ம எடை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல நிறைய பேர் பண்ற தவறுகளும் அதுதான். அதுக்காக நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு தம்பதி ட்ரெயின்ல ஒரு ஊர்ல இறங்குனாங்க. ஒரு காலையில நேரம் அது. ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறாங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. அவங்க எங்க போனாங்கன்னா, அமெரிக்காவோட ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல இருக்கிற முதல்வரை பார்க்கறதுக்காக. முன்கூட்டியே அந்த பல்கலைக்கழக முதல்வரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் அவங்க வாங்கல. ஆனாலும் எப்படியாவது அவரை சந்திச்சிடணும் அப்படின்னு அவங்க ஆர்வம் இருந்தது. முதல்வரோட செக்ரட்டரி கிட்ட போனாங்க. முதல்வரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ரட்டரி அவங்க 2 பேரையும் பார்க்கறாங்க. ரொம்ப சாதாரணமான உடையில அவங்க இருந்தாங்க. அமெரிக்காவோட மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்தின் முதல்வரை சந்திக்கிறப்போ உடை விஷயத்துல காட்ட வேண்டிய அக்கறை கூட அவங்க கிட்ட இல்ல. அதுக்கும் மேல அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்ல. நாங்க முதல்வரை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு அந்த ஆண் சொல்றாரு. அவர் ரொம்ப பிஸியா இருக்காருங்க அப்படின்னு அந்த செக்ரட்டரி சொல்றாங்க. சரி, அவங்க வர்ற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த தம்பதிகள் உட்கார்ந்துக்கிறாங்க. சில மணி நேரங்கள்ல செக்ரட்டரி அவங்க வந்திருந்ததையே மறந்து போயிட்டாங்க. காத்திருந்து பார்த்துட்டு பல்கலைக்கழக முதல்வரை சந்திக்க முடியாம அவங்களாவே திரும்பி போயிடுவாங்கன்னு செக்ரட்டரியோட எண்ணம். ஆனா அந்த தம்பதிகள் அந்த இடத்தை விட்டு அசையாம அங்கேயே உட்கார்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட காத்திருப்பு அந்த செக்ரட்டரிக்கு எரிச்சலை ஏற்படுத்தது. இனி அவங்கள வெளியே போக சொல்லவும் முடியாது. அதனால முதல்வரோட அறைக்குள்ள போய் விஷயத்த சொல்றாங்க. நீங்க சில நிமிஷங்கள் அவங்க கிட்ட பேசுனா போதும், அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்வர் பெருமூச்சு விட்டுட்டு தலையசைக்கிறார். உண்மையில வெளியில காத்திருக்கிற அந்த தம்பதி கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு பிடிக்கவே இல்லை, நேரமும் இல்லை. அதோட அவங்க அணிந்து வந்த உடை அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்திச்சு. ஏன்னா ஏற்கனவே ஜன்னல் வழியா அவங்கள பார்த்துட்டார். தம்பதி உள்ள வந்தாங்க. எரிச்சலோடையும் கொஞ்சம் அகம்பாவத்தோடையும் அந்த முதல்வர் வந்தவங்க கிட்ட வணக்கம் சொன்னார். அங்க வந்த பெண்மணி தான் முதல்ல பேசுனாங்க. எங்களுடைய மகன் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க படிக்க வந்த நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தான். 1 வருஷம்தான் டைபாய்டு காய்ச்சல் இறந்துட்டான். நானும் என் கணவரும் அவனுக்காக இங்க ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்த முடிவெடுத்திருக்கோம். இந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த முதல்வருக்கு எரிச்சல் இன்னும் அதிகமாகி, மேடம், இங்க படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சிலை வைக்கிறதுனா முடியாத காரியம். அப்படி செஞ்சா இது பல்கலைக்கழகமா இருக்காது, கல்லறையாதான் இருக்கும் அப்படின்னு எரிச்சலா சொல்றாரு. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்ல இல்ல, நாங்க இங்க எங்க மகனோட சிலைய வைக்கிறதுக்காக வரலைங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு எங்க பையன் நினைவா ஒரு கட்டடத்தை கட்டித்தரலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்வர் இப்ப இன்னும் கொஞ்சம் ஏளனமா பாக்குறாரு. ரொம்ப சாதாரணமா உடையில இருக்கிற இவங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு கட்டடம் கட்டி தர போறாங்களாம். கட்டடமா? ஒரு பல்கலைக்கழகத்தோட கட்டடத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா உங்களுக்கு? இந்த பல்கலைக்கழகத்தை கட்டி முடிக்க நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா? $7.5 மில்லியன் அப்படின்னு முதல்வர் சொல்வார். அந்த பெண்மணி ரொம்ப அமைதியா இருக்காங்க. முதல்வர் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பெண்மணி தன் கணவர் பக்கம் திரும்பி, ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க இவ்வளவுதான் செலவாகுமா? ஏங்க, நாமளே ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சுட்டா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கணவர் கொஞ்சம் கூட யோசிக்காம சரி அப்படின்ற மாதிரி தலையசைக்கிறார். பல்கலைக்கழக முதல்வர் அவங்களை யோசனையோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. கணவனும் மனைவியும் எழுந்தாங்க. முதல்வர் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யாருன்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழக முதல்வருக்கு தெரிய வந்தது. வந்தவங்க லீலாண்ட் ஸ்டான்ஃபோர்ட், அப்புறம் மனைவி ஜான் ஸ்டான்ஃபோர்ட் அப்படின்றது. பெரிய பணக்காரங்க. சமூகத்துல
கௌரவமும் அந்தஸ்தும் உள்ள மனிதர்கள். அந்த தம்பதிகள் தங்களோட மகனோட நினைவா ஆரம்பிச்சதுதான் கலிபோர்னியா பாலோ ஆல்டோல இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம். இப்ப புரியும் இல்லையா நம்மளுக்கு?